இங்க பினோதினி கிட்ட மகேந்திரனோட ஒய்ஃப் என்கிட்ட நெறைய நகை இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுலாம் காமிக்கிறாங்க. அந்த நகைய வாங்க சொல்லி இங்க மகேந்திரன அனுப்பி விடுறாங்க. இவங்க அவங்க மேல வச்ச நம்பிக்கையில தான் அனுப்பி விடுவாங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரியாம இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம பினோதினி இங்கேயே இருந்தா நம்ம மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டியிலே வச்சு எல்லா வேலையும் பார்த்துறாரு. ஆனா ஒரு நாள் இவங்க அத்தை குடுத்த நகையெல்லாம் கொண்டு வான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவங்களுமே நகைப்பெட்டிய திறந்து பார்க்கறாங்க. பார்த்தா அந்த பினோதினிக்கு எழுதின லெட்டர்லாம் இங்க இருக்கு. சோ நம்ம ஃப்ரெண்ட் நம்மளுக்கே துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்பதான் இவங்களுக்கே தெரிய வருது. இப்போ இவங்க வீட்ல அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இதுக்கப்புறம் உங்க புள்ள கூட நான் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு காசிக்கு போயிடுறாங்க. ஆனா இவங்க ஹஸ்பண்ட் வைஃப் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசு கஷ்டப்படாம பினோதினி தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. பட் இவங்க அத்தை கோவப்பட்டு பினோதினியை வெளியே தள்ளுறாங்க. அப்ப கூட இவங்க புள்ள எதுவுமே சொல்லாம அசால்ட்டா நிக்கிறான். இதை பார்த்த பினோதினியுமே நம்ம உடம்பு மேலதான் இவன் ஆசைப்பட்டிருக்கான். சோ இவனோட லவ் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி விஹாரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி விஹாரி தான் லவ் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப லவ் ஃபெயிலியர்ல இவன் கூடயாச்சும் ஒன்னா சேரலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. ஆனா இவன் ரொம்ப நாளாவே நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருப்பான். அதனால இந்த பொண்ணையும் வேணாம்னு சொல்லிடுறான். இப்ப இங்கேயும் இருக்க கூடாதுன்னு இவங்களோட பழைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்பதான் யோசிச்சு பாக்குறாங்க நம்மள உண்மையா லவ் பண்ணது விஹாரி மட்டும் தான், அவங்களே மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்பதான் விஹாரி போட்ட லெட்டர் ஒன்னு கிடைக்குது. இவனை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்து காசிக்கு வர சொல்லியிருப்பாங்க. அதை படிச்சதுமே இந்த பொண்ணுமே காசி கிளம்பி போறா. அப்போ ஒருத்தவங்க இறந்து போனவங்களுக்கு சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுக்கு நடுவில் தான் நம்மளோட வாழ்க்கை இவ்வளவு போராட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்மளுக்கு எந்த வாழ்க்கையும் தேவையில்ல, தனியாவே இருந்தலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து விஹாரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவங்க கிட்ட கேட்கறாரு. ஆனா இவருக்கு நம்ம மகேந்திரா கூட ஒன்னா இருந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம ஃப்ரெண்டு கூடயே ஒன்னா இருந்துட்டு இப்ப நம்ம கூட இருந்திருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாரு. அந்த குற்றம் வரிச்சுக்கு நம்ம ஆளாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டே கிளம்பிடுறாங்க. போகும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. அது விஹாரி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதையும் இவங்க படிச்சு பாக்குறாங்க. உன்னோட வாழ்க்கையில நான் தெரிஞ்சோ தெரியாமலே வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கப்புறமா நான் விஹாரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தேனா அது நியாயமா இருக்காது. அதனால தான் நான் ஊரை விட்டே போறேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க.